ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக வந்து நம்ம இந்த அஜாக்ஸ் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டைனமிக்காக ஒரு ஏபிஐலேருந்து ஹெச்டிஎம்எல்லை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு செலக்ட் ட்ராப்டவுன் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு ஏபிஐலேருந்து டைனமிக்காக வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ராப்டவுனில் செலக்ட் பண்ணுற வேல்யூ வச்சு செகண்ட் ட்ராப்டவுனில் எப்படி வந்து வேல்யூஸை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டைனமிக் இன்புட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி. இந்த வீடியோவில் இந்த டேட்டாலேருந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் வேணும் நமக்கு எல்லாத்துலேயும். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஃபீல்ட் நேம்ஸ்லாம் வேணும் நமக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு எம்டி ட்ராப்டவுன் செலக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு வேல்யூ நேம் வந்து ஃபீல்ட் செலக்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன், ஐடி. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த இதை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு லெட் ஃபீல்ட் செலக்ட் document.element by id வச்சு நான் இதை கெட் பண்ணிக்கிறேன். field select அண்ட் இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற நமக்கு கீஸ் மட்டும் வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் லெட் கீஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் 0 object dot keys of response of 0. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபீல்ட் செலக்ட் கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு இந்த கீஸை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன்ன்ற HTML டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வேல்யூ ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம வந்து இந்த எலமெண்ட்ன்றதை வேல்யூவாக கொடுத்துக்கலாம். ப்ளஸ் எலமெண்ட் அண்ட் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபீல்ட் செலக்ட் கண்டெய்னரோட இன்னர் HTML நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் அப்படின்ற டேகை இந்த ஐடி வச்சு நான் கெட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெஸ்பான்ஸில் வர கீஸை மட்டும் நான் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த கீஸை ஐட்ரேட் பண்ணி ஒரு கீக்கும் ஒரு ஆப்ஷனுன்ற எலமெண்ட்டை நான் இந்த ஆப்ஷன்ஸ் வேரியபிளில் அப்பன் பண்ணிகிட்டே வந்து அதை வந்து நான் இந்த ஃபீல்ட் செலக்டோட இன்னர் HTMLக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது இப்போ HTML எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லோட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த செலக்ட்குள்ளே இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்னென்ன ஃபீல்டெலாம் பார்க்குறீங்களோ அந்த ஃபீல்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வந்துருச்சு. ஐடி, நேம், யூசர் நேம், இமெயில், அட்ரஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஐடின்ற ஃபீல்டு செலக்ட் பண்ணோன்னா இன்னொரு ட்ராப் டவுன் வர வச்சு அந்த ட்ராப் டவுனில் நம்ம எப்படி இந்த யூனிக் ஐடிஸை நம்ம எப்படி பாப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.